அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் திட நம்பிக்கையும் நமக்கு யார் மூலமா உண்டாயிருக்கிறது? அவர் மூலமா உண்டாகிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், ஆதி காலம் முதல் எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்னால தேவன் ஒரு காரியத்தை நிச்சயமா தீர்மானித்து விட்டார். என்ன தீர்மானித்து விட்டார்? மனுஷன் பாவத்தில் விழும்போது அவனை மீட்டு கொண்டு அவன் மரியாதை அந்தஸ்தையும் திரும்ப பெற்று தந்து மனுஷனை மேன்மைப்படுத்தி அவனுக்காக தம்முடைய வல்லமை எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி இப்படியாக மனுஷனுக்கு யாவற்றையும் செய்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இதை உலகம் முழுவதும் சுவிசேஷமாய் அறிவிக்க செய்து மக்கள் தம்மிடத்திலே ஏறும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தைரியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவர்களுக்கு தர வேணும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் மனுஷன் வரணும் தேவனிடத்தில். இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்து சேர வேண்டும். ஆகவேதான் நான் ஜெபிக்கிறேன், அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் தான் எனக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாய் இந்த ஸ்லாக்கியத்தையும் இந்த தைரியத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். அவரிடத்தில் சேருவதற்கான தைரியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வருகிறேன். அதான் ரைட், என்னுடைய ரைட். அதுதான் தேவன் தீர்மானித்த அனாதி தீர்மானம். வேற வழி கிடையாது. நீங்க கண்ணீர்ல நுழைஞ்சிட முடியாது, தலைகளை நின்று நுழைய முடியாது, உருண்டு நுழைய முடியாது. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு தைரியமாய் அவரிடத்திலே சேர கடவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது.